சரிங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ நார்மலா நம்ம மனத ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்டின்னாலே நமக்கு அ அந்த யோக நிலை அப்டின்றத நம்ம அடைஞ்சிரலாமா? இல்ல, இல்ல. இந்த மாரி கேள்விகளே சரியான கேள்வி இல்ல. ஏன்னா, மனத ஒரு நிலை அடைய வைக்கிறதுக்கு அவ்வளவு சாத்தியம், அவ்வளவு சாமானியம் கிடையாது. மனத கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாட்டுல கொண்டு வரது. இந்த யோக நிலையில இத அடைஞ்சிரலாமா? அப்படிங்கிறதெல்லாம் சரியான கேள்வி கிடையாது. அந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாம் இல்ல. அத கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்றது. எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தையா பிறந்தோன்ன, நான் அப்பாவாயிரலாமா? 2 குழந்தைய வளர்த்தரலாமா? என் குழந்தைய இந்த உலகத்துல பெரிய ஆள் ஆக்கிரலாமா? நீங்க கேள்வி கேட்டா, அது என்ன மாரி இருக்கும்? இப்ப நீங்க தியானத்துக்கு வர்றவங்க, தியானத்துக்கு புரியல்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் இதுதான் இருக்கு. இது இருக்கக்கூடாது. மனதெல்லாம் நிறுத்த முடியாது. மனத குறைக்க முடியும். அந்த மனதோட போக்கு என்ன? செயல் என்னங்கிறத அப்சர்வ் பண்ண முடியும். இப்ப நீங்க அங்க இருக்கிறீங்க. இப்ப என்ன பார்த்து நீங்க ஒண்ணு கவனிக்கிறீங்கல்ல, அந்த மாரி தியானங்கிறது உங்களையே நீங்க கவனிக்கணும். உங்களையே நீங்க ஸ்டடி பண்றது. இந்த உலகத்திலேயே எல்லாமே படிப்புலேருந்து, இங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாமே ஆப்போசிட்டாவே இருக்கு. எதிர்ல கவனி, எதிர்ல கவனின்னு தான் இருக்கு. உன்ன கவனின்னு கம்மியா இருக்கு. உங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா தான், நீங்க தான் களத்துல இருந்து வேலை செய்ய போறீங்க. புரியுதுங்களா? அப்ப களத்துல இருந்து வேலை செய்றவன் தன்ன கவனிச்சாதான் அவன் ஸ்ட்ராங்கா நிப்பான். அடிப்படையா நீங்க இருக்கிறீங்க. என்ன விட்டுருங்க. ஒரு தியானம்னா அடிப்படையா என்னன்னா, மனம்ங்கிறது நிக்காத என்ன பிரேக் அடிச்சாலும் நிக்காது. எந்த வண்டிய பிரேக் அடிச்சாலும் நின்றும். ஒரு உலகத்திலே பிரேக் அடிச்சு நிக்காத ஒரே வண்டி எதுன்னா மனம். சாகப் போற 5வது நிமிஷம் வரைக்கும் கூட அந்த மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த நாட்ட ஆள்ற ராஜாவுக்கு இதான் கதை. நீங்க யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். எந்த பல்கலைக்கழகத்துல வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு பெரிய கோல்டு மெடல் வேணாலும் நீங்க வாங்கியிருக்கலாம். இந்த உலகத்துல எத்தனை முறை வேணாலும் நீங்க சிறந்த மனிதன்னு பேர் எடுத்திருக்கலாம். ஆனா மனதை உங்களால் நிறுத்த முடியாது.